வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் திமுகவிற்கு தலைவராகவும் தமிழகத்திற்கு முதல்வராகவும் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் வீட்டில் சற்று முன்பு மரணம் நேர்ந்திருக்கிறது மக்களே. பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது குடும்பத்தில். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு நபரும் கூட. யார் இந்த முக்கியமான நபர்? முதல்வர் ஸ்டாலின் வீட்டில் மரணமா அப்படின்றத பற்றி தான் எந்த ஒரு காணொலியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கள்ளக்குறிச்சியில் இருந்த கோர சம்பவத்தை பற்றியும் இந்த ஒரு காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் மக்களே. அதற்கு முன்பு நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பீர்கள் என்றால் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நமது வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சற்று முன்பு முதல்வர் ஸ்டாலின் வீட்டில் மரணம் நேர்ந்திருக்கிறது மக்களே. சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டாலினுடைய தூரத்த சொந்தத்தில் மரணம் நேர்ந்திருக்கிறது. ஸ்டாலினுடைய சொந்த குடும்பத்தில் கிடையாது மக்களே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். முதல்வர் ஸ்டாலினுடைய தூரத்து சொந்தம் குடும்பத்தில் மரணம் நேர்ந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் குடும்பத்தையே பெரும் சோகத்தில் ஆழ்த்திவிட்டது மக்களே. ஏன்னா 2 நாளைக்கு முன்பு தான் கள்ளக்குறிச்சியில் இருந்த கோர சம்பவம். தற்போது ஸ்டாலினுடைய தூரத்து சொந்தத்தில் குடும்பத்திலே பார்த்திங்கன்னா ஒரு மரணம் நேர்ந்திருக்கிறது. இது பெரும் சோகத்தை தான் நடந்து கொண்டிருக்கிறது மக்களே. அது மட்டும் இல்லாமல் கள்ளக்குறிச்சியில் நடந்த கோர சம்பவம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, 130க்கும் மேற்பட்ட விவசாய குடும்பத்தினர்கள் பார்த்திங்கனாக்கா பரிதாபமாக உயிரிழந்திருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கள்ளக்குறிச்சி மக்கள் திமுகவின் ஆட்சியின் மீது பெரும் கோபத்தில் இருக்கிறார்கள் மக்களே. கொந்தளித்து கொண்டிருக்கிறார்கள். தலா இறந்த குடும்பத்திற்கு தலா 10 லட்சமும், சிகிச்சை பெற்று வரும் குடும்பத்திற்கு 50,000மும் கொடுத்து வருகிறார் முதல்வர் ஸ்டாலின். இதை முழுக்க கண் துடைப்பிற்காக மட்டுமே என்று அப்பகுதி மக்கள் கூறுகிறார்கள் மக்களே. இதுதான் அப்டேட்டாக எல்லாருக்கும் கொடுத்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இதில் அந்த சம்பவத்தில் கள்ளச்சாராய இவ்வளவு பேர் இறந்து போயிருக்கிறார்கள் இல்லையா. ஸோ இதில் திமுகவின் சதி திட்டமே வெளிவருகிறதுன்னு சொல்லிட்டு அப்பகுதி மக்கள் தெளிவாக கூறுகிறார்கள் மக்களே. அதை நம்ம பொறுத்து இருந்தான் பார்க்க வேண்டும் என்ன நடக்கப் போகுதுன்றதை. முழுக்க இதற்கான காரணம் திமுக தான் என்று அப்பகுதி மக்கள் தெளிவாக உறுதி கூறுகிறார்கள். பல ஊடகங்களிலும் தெளிவாக கூறுகிறார்கள் மக்களே. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டாக உங்களுக்கு நம்ம கொடுக்கறது. இந்த மாதிரி அரசியல் பற்றின அப்டேட் உடனுக்குடனே துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து வீடியோ அப்டேட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.